Sanchita has given her full time for ministry. They took a career break for God because God asked them to. இங்கே தான் மிஸ்லீட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கடவுள் வந்து இவங்களை வந்து சம்பாதிக்கிறத நிப்பாட்ட சொன்னாங்களாம் மினிஸ்ட்ரிக்காக. 60,000 என்கிட்ட ஃபீஸ் இருக்கு, வேணும்னா எடுத்துக்கோங்க. கர்த்தருக்காக தானே பண்ணுறோம், கர்த்தர் கொடுப்பாரு. கண்டிப்பாக கொடுப்பாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கேட்டு வாங்குங்க, அடுத்தவங்கள்ட்ட கேட்டு வாங்குங்க, கேட்டு வாங்கிட்டே இருங்க. இப்படி தான் ஊழியம் பண்ணணும். இதான் இவங்களோட தாரக மந்திரம். எல்லாரும் போகும் அப்படின்னு இயேசு சொல்லலை. ஆனால் எல்லாரையும் அனுப்ப சொல்லி சொன்னாராம். எப்படின்னா பணம் அனுப்ப சொல்லி. would you take a moment to bless this ministry so that many more can be blessed அப்படின்னு ஒரு ரேசர் பே லிங்க். இப்படி பணத்தை அரிச்சு சுரண்டி நோண்டி வெறுப்பேத்தி இரிட்டேட் பண்ணி இந்த குரூப்பில் இருக்கிற மக்கள்கிட்ட பணம். ஓகே, இந்த பதிவு நீங்கள் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஒரு சின்ன என்னுடைய ஒப்பீனியனை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எனக்கு பாரப்பட்டதுனால நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா? உடனே அவங்க பயங்கரமாக உன்னதமாக ஊழியம் பண்ணுறாங்க, சின்ன யங் கிட்ஸு, அதை வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரியான ஆட்கள்னால நிறைய பேர் மிஸ்லீட் பண்ணப்படுவாங்க. அதை அவாய்ட் பண்ண வேண்டியது மிகப்பெரிய கடமைன்றதுனால தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தத்வனா. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நபர் தான் இவங்க ரன் பண்ணுற வாட்ஸ்அப் குரூப்பில் லைனாக போஸ்ட் போடுவாங்க. அந்த குரூப்பில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன். ஸோ என்னன்றதை வீடியோ லாஸ்ட்டில் நான் காட்டுறேன். நேமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தத்வனா. இந்தியா டூர் பற்றி பர்சனலாக ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்னால், இந்தியா டூர் அது அப்படின்னா அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு டூர் போகிறாங்க, வர்ஷிப் டூர். ஒரு 18 சிட்டி சூஸ் பண்ணி அங்கே இருக்கிற இடங்களில் போயிட்டு இவங்க வர்ஷிப் நடத்துகிறாங்க. வர்ஷிப்னா இவங்க நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நாளாக நான் அந்த குரூப்பில் பயணிக்கிறேன், வாட்ஸ்அப் குரூப்பில். ப்ளஸ் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, வர்ஷிப்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு செலிப்ரிட்டி ஜான் ஜபராஜ் அப்புறம் இன்னும் 2-3 பேர் கூட்டிகிட்டு வந்து பெங்களூரில் வர்ஷிப் பண்ணி அதை அட்வர்டைஸ் பண்ணி அதுக்கு காசு கலெக்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. அந்த ஈவெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு இவ்வளோ கடன் ஆகிடுச்சு, நாங்கள் இந்த ஈவெண்ட்டில் நடத்தணும்னு சொல்லி காசு வாங்குவாங்க. இதுதான் அவங்க வர்ஷிப்புன்னு மீன் பண்ணுறாங்க. அந்த வர்ஷிப்பை இந்தியா ஃபுல்லாக 18 சிட்டிஸில் பிளான் பண்ணியிருக்காங்க பிரம்மாண்டமாக. கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா சில இடத்துல ப்ராப்பர் பாத்ரூமும் இல்லை, தண்ணி இல்லை குளிக்கிறதுக்கு, இன்னொரு இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. கஷ்டமாக இருந்துச்சு. தட் கெப்ட் அஸ் மூவிங். அந்த கர்த்தருக்காக இருக்கு அந்த ஃபயர் வந்துட்டு இட் கெப்ட் அஸ் மூவிங். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10-15 பேர் இருந்தோம். காரில் போனோம், ஃப்ளைட்டில் போனோம், ட்ரெயினில் போனோம், நடந்து போனோம், பஸ்ஸில் போனோம், ஆர்டிசி பஸ்லலாம் போனோம், நாங்கள் ஆட்டோவில் போனோம். எல்லாம் ஒரு கர்த்தர் God has taught us a lot. ஆர்டிசி பஸ்லலாம் போனாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பவுல்லாம் வந்து கப்பர் சேதத்துலேயும் பசியிலும் நாச மோசத்துலேயும் நிர்வாணத்திலும் அடியிலும் அதோட பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா இந்த 18 சிட்டியில் போய் பாட்டு பாடுறதுக்கு. ஃபெய்த், பிகாஸ் காசு இருந்தது இல்லை நம்மக்கிட்ட. போகிறப்போ யாராச்சும் இப்போ 18 சிட்டிஸ் போவாங்களா? உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை லைக் டூர் பண்ணணுன்னா உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும்? ஒரு 18 சிட்டிஸ் போகணுன்னா 18 சிட்டி டூர் போகணுன்னா குறைஞ்சது ஆளுக்கு ஒரு 20-25,000 ரூபா மினிமம், பேர் மினிமமாக செலவாகும். அதுக்கு மேலே கூட ஆகும். அதில் வேற ஆல் ஷிப்பு தவிர எல்லா ட்ராவலிங் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ ஆகும் நம்ம கிட்ட, எங்களோட கிட்ட லைக் காசு இருந்ததே இல்லை. பிகாஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட், இவ ஒரு ஸ்டூடெண்ட். our leader has given his full time for ministry. Sanchita has given her full time for ministry. They took a career break for God because God asked them to. இங்கே தான் மிஸ்லீட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா
கடவுள் வந்து இவங்கள வந்து சம்பாதிக்கிறத நிப்பாட்ட சொன்னாங்களாம் மினிஸ்ட்ரிக்காக. அப்படி என்ன மினிஸ்ட்ரி அப்படின்றத நான் லாஸ்ட்டில் காமிப்பேன் பாருங்கள். அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் லைக் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பாயிண்டில் என்கிட்ட ஃபீஸ் இருந்துச்சு, 4th year ஃபீஸ் இருக்கு. வி ஹேட் டு கோ டு மும்பை டு வி ஹேட் டு கோ டு வேர் வி சப்போஸ் டு கோ டு மும்பை டு கொல்கத்தா. ஒரே ஒரு நைட்டு டைம். நெக்ஸ்ட் டே நம்ம அங்கே கொல்கத்தாவில் இருக்கணும். ட்ரெயினில் முடியாது, ஏன்னா 3 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு வே இஸ் ஃப்ளைட்டு. ஸோ அடுத்த நாள் போனால் என்ன ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமா? ஒரு நாள் தள்ளி போனால் ப்ராப்ளம் ஆகிற அளவுக்கு அப்படி என்ன? காசு இல்லை. 75,000 to 80,000 எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. விவினோட ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு. ஆனால் காட் பிளஸ் ஆர் கம்யூனிட்டி. நம்ம ஐகானிக்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கம்யூனிட்டி. வி ஹாவ் அ ரியலி பியூட்டிஃபுல் ஃபேமிலி தட் இஸ் சப்போர்ட்டிங் அஸ். இந்த கம்யூனிட்டின்னாங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டியில் தான் நானும் இருக்கிறேன், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் என்ன நடக்குதுன்றதை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். 80,000 இவங்களுக்கு வந்து சாதாரண விளையாட்டு பொருளாக இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா இவங்க சம்பாதிக்கலை, இவங்க கஷ்டப்படலை, இவங்க கடவுள் சொல்லிட்டாருன்றதுக்காக வேலை செய்கிறத நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு ஒரு 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 தற்பெருமையில் இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாதி பேர் இருக்காங்க. ஸோ எந்த விதமான கஷ்டமும் இவங்க படலை. பணம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களில் எல்லாருக்கும் தெரியும். யாரெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ தெரியும். இன்றைக்கி சும்மா உட்காந்த இடத்துலேருந்தே காசு சம்பாதிக்க ஆரம்பித்தா கூட அந்த லெவலுக்கு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் இவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் வேலை செய்யக்கூடாதுன்னு அர்ப்பணிப்பாக இருக்கிறவங்க. அப்போ எங்கேருந்து பணம் வரும்? கம்யூனிட்டிலேருந்து வரும். அது என்ன கம்யூனிட்டி? வெயிட் பண்ணி பாருங்கள். வெறும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மெசேஜ் பண்ண உடனே, நாங்கள் கேட்ட உடனே, எங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொல்கத்தா போகணுன்னு கேட்ட உடனே வி கெப்ட் டெக்ஸ்டிங் them and we kept sending the message saying this is the amount we need, this is the requirement and this is why we need it. பாயிண்டில் நான் வந்துட்டு சொன்னேன், லைக் 60,000 என்கிட்ட ஃபீஸ் இருக்குது, வேணும்னா எடுத்துக்கோங்க, கர்த்தருக்காக தானே பண்ணுறோம், கர்த்தர் கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கேட்டு வாங்குங்க, அடுத்தவங்கள்ட்ட கேட்டு வாங்குங்க, கேட்டு வாங்கிட்டே இருங்க, இப்படி தான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் எங்கேயாவது சொன்னாரா? இல்லை அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் மாதிரிகளாக நான் கப்பற் பிரயாணத்தில் போகணும் எனக்கு காசு கொடு, நான் ஃப்ளைட்டில் போகணும் எனக்கு காசு கொடு, நான் ட்ரம்ஸ் வாசிக்கணும் எனக்கு காசு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா? நொய் நொச்சரிச்சுட்டே இருப்பாங்களா? என்னாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா கொடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களா? அரிச்சிட்டே இருப்பாங்களா? இவங்க அரிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நான் காட்டுறேன், லாஸ்ட்டில் காட்டுறேன். நான் அந்த வார்த்தை சொன்ன ஒரு எக்ஸாக்ட்லி 5 minutesக்கு அப்புறம் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணோம். விவியனோட ஃபோன் it just turned on, switch off இருந்துச்சு இல்லை. ஸோ it just turned on and we had the exact amount that we needed to go that day. And I remember all of our team people saying that it was our faith that we were ready to give up all that we have, and God is just testing like that one moment, and He's just given us all that we need. என்னுடைய பார்வையில் அது கடவுள் உங்களுடைய ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்த மாதிரி தெரியல. நீங்கள் துணிகரத்தினால ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்றும் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்டு கூட வச்சுருக்கலாம். உங்களை வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் பயங்கரமாக ஊழியம் பண்ணுறதா காமிச்சிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நீங்கள் சிரத்தோட சின்ன யங்ஸ்டர்ஸாக இருந்தும் பெங்களூர் மாதிரி பப்பு சிட்டியில் கிறிஸ்துவ பப்பு மாதிரி டான்ஸ் ஆடி பயங்கரமாக கிறிஸ்துவ இது பண்ணுறீங்க அப்படின்னு மக்களுக்கு காமிச்சு பணம் வசூல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஃபுல்லாக வசூல் தான், வசூல். எங்களால் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அதனால் எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா எங்களுக்கு பணம் கொடுங்க. 50 ரூபா மேட்டர், 100 ரூபா மேட்டர், சுரண்டிகிட்டே இருக்கிறீங்க இல்லையா? அப்படி எஸ், ஒரு பீக்குக்கு இப்படி கூட்டு போய் ஒன்றுமே இல்லைன்றப்போ எல்லாமே கொடுத்துட்டு கூட்டு போயினாரு. பட் நல்லா இருந்துச்சு அந்த பீக் எக்ஸ்பீரியன்ஸ், பீக் லேர்னிங் எல்லாமே வேற மாதிரி நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு
நம்ம வேலை செஞ்சு நம்ம பணத்தில் செஞ்சு பாருங்களேன், அப்போ உங்களுக்கு இருக்காது. ஏன்னா யாரோ கஷ்டப்படுறாங்க, யாரோ பாடுபடுறாங்க, யாரோ சம்பாதிக்கிறாங்க, செலவுக்கு கொடுத்துட்றாங்க, நம்ம இந்தியா ஃபுல்லாக டூர் போகிறோம். அப்போது நல்லாயிருக்கும். சரி, இந்த டீம் ஹெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விவியன், அவருடைய அப்பா மைண்டு கோச். அவர் மைண்டை வந்து கோச் பண்ணி பயங்கரமாக இது பண்ணுவோன்னு சொல்லி மைண்டு பவர்னு ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாரு. உங்கள் மைண்டெல்லாம் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோன்னு பேமெண்ட்டை வாங்குவார். அந்த மைண்டு கோச்சு ஒரு ஜூமில் டீச் பண்ணுவார். அந்த கிளாஸஸும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கிளாஸில் அவர் டீச் பண்ணுறதை பாருங்கள். இன்னைக்கு நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா ரகு, என்ன ஈவன் டாக்கிங் அபவுட் மினிஸ்ட்ரிஸ் ஆல்சோ, என்ன ப்ராப்ளம்னா பைசா 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 பைசா. அண்ட் தே ஆர் ட்ரைங் டு மேனிபுலேட் சோ மெனி பீப்பிள். லைக் நோ, ஓகே சர்ச்சு கட்டணும், எனக்கு இவ்வளவு காசு வேணும், நீங்க ஒருத்தர வந்து பாத்தீங்கன்னா 500 போட்டா இவ்வளவு காசு வரும், 1000 போட்டா இவ்வளவு காசு வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மனுஷங்க பண்ற வேலை. which I say no, don't do that. பைசா பைசா பைசா. ஒரு ஆளுக்கு 50 ரூபா போட்டாலும் பரவாயில்ல, 100 ரூபா போட்டாலும் பரவாயில்ல, 500 ரூபா போட்டாலும் பரவாயில்ல, இத்தனை பேர் இருக்கீங்க, ஆளுக்கு 50 ரூபா போட்டாலே வந்துடும். இந்த மேனிப்புலேஷன்லாம் பண்ணாதீங்கன்றார் இல்லையா. இந்த மேனிப்புலேஷன்லாம் பண்ணுறதே இவருடைய மகன் விவியனும் இந்த டீமும் தான். நான் இப்போது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டை இங்கே போடுறேன், இல்லைனா நான் போயிட்டு ஃபுல்லாக கூட ஸ்க்ரீன் ரெக்கார்டு வர மாதிரி ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட்லேருந்து மேலே போகிறேன். எப்படி அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி எப்படி அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கன்னு நான் காட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு நேம் ஞாபகம் வச்சுக்க சொன்னாங்க, தத்வனா, அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அவங்க தான் இந்த கம்யூனிட்டி அட்மின். ஐகானிக் வர்ஷிப் G9, மேபி குரூப் 9. அப்போ குரூப் 8 வரைக்கும் தனியாக இருக்குது. அது இல்லாமல் எத்தனை குரூப்பு 10, 11, 12 எத்தனை இருக்குதுன்னு தெரில. நான் வந்து 9ல் இருக்கேன். சரியா, இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நான் அந்த குரூப்பில் இருப்பேனான்னு தெரில. ப்ரைஸ் காட் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ, கார் ஃபோட்டோ போட்டு, வி இனிஷியலி ட்ராப்ட் ஆன் ஆர் பிளான் டு கம்மிங் சென்னை டியூ டு காஸ்ட். பணப்பற்றாக்குறையினால் சென்னைக்கு வர பிளானை நாங்கள் கேன்சல் பண்ணலான்ட்டு இருந்தோம். பட் காட் டோல்ட் அஸ் டு டியூரிங் ஃபாஸ்டிங் ப்ரேயர் தட் வி நீட் டு கோ சென்னை. நாங்கள் ஃபாஸ்ட் பண்ணோம், ப்ரேயர் பண்ணோம், சென்னை போகணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வி ஒபேட். வுட் யூ ஹெல்ப் அஸ் இன் திஸ் ஜேர்னி வி ஆர் டேக்கிங் ஃபார் த லார்ட். கடவுளுக்காக நாங்கள் இந்த ஜேர்னியை பணம் இல்லாமலும் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஆட்கள்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு உடனே ஒரு ரேசர் பே லிங்க் வந்துடும். அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா நேராக என்ன ஆகும்னா, சென்னைக்கு இவங்க வர்றதுக்கு 16,914 ரூபா இது வரைக்கும் கலெக்ட் ஆகிருக்கு. மொத்தம் எவ்வளோ கலெக்ட் ஆகணும்னா 1,67,706 ரூபா. இவங்க கணக்கு போட்டிருக்காங்க, 6 ரூபா வரைக்கும் கரெக்டாக எக்ஸாக்டாக கணக்கு போட்டிருக்காங்க. அவ்வளோ தேவை. அதில் 20 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 16,914 ரூபா வந்திருக்கு. இந்த யார் இந்த 14 ரூபாலாம் போடுவாங்கன்னு தெரில. இவங்களே ஏதாவது போடுவாங்களா ரியலாக இருக்கணுன்றதுக்காகன்னு தெரில. இதுக்கு ஒரு வசனம் வேறு, கோ இன்டு ஆல் த வேர்ல்டு அண்ட் ப்ரீச் த காஸ்பல் டு ஆல் கிரியேஷன், மார்க் 16:15 போட்டு ஒரு ஃபோட்டோ, வயசானவங்களாம் அப்படி ப்ரேயர் பண்ணுற மாதிரியும் முட்டி போட்டு இவங்கெல்லாம் பயங்கரமாக பண்ண மாதிரி. 2 வருஷம் முன்னாடி இவங்க செஞ்சது. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் யங் பீப்புள் கேம் டுகெதர் வித் ஒன் சிம்பிள் டிசையர் டு வர்ஷிப் ஜீசஸ். நோ ஸ்டேஜ், நோ ப்ரொடக்ஷன், ஜஸ்ட் ஹங்கர். அந்த பசி தாகத்தில் வந்தாங்க. we are raising a generation fully surrendered to Jesus. எதுக்கு இந்த 1,67,706 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்கன்றதுக்கு காரணம் சொல்கிறாங்க. we are raising a generation fully surrendered to Jesus, not people who encounter him on Sunday and forget him by Monday, but people மற்றவங்களாம் சண்டே வந்துட்டு மண்டே மறந்துடுறான். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, பயங்கரமாக வாரம் ஃபுல்லாக ஃபயராக இருக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம். அதனால் 1,67,706 ரூபா கொடுத்துருங்க. We have seen it. People bound in darkness and idols came back to Jesus. Now they are the light. Now others are finding him because of them. You are the light of the world. Every life changed. Every gathering, every story happens because someone chose to send. நிறைய பேர் அனுப்புறதுனால நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. இன்றைக்கி உங்களுடைய பார்ட்டு, நீங்கள் அனுப்புங்க. Terms and conditions. You agree to share information entered on this page with the Iconic Worship, owner of this page and Racer Pay, adhering to applicable laws அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நேமு, இமெயிலு, ஃபோன் நம்பரு, அமௌண்ட்டு. அது என்னதுன்னா ரெஸ்பாண்டு, பில்டு, ரிலீஸு. ரெஸ்பாண்டுக்கு 500 ரூபா, பில்டுக்கு 2000 ரூபா, ரிலீஸுக்கு 5000 ரூபா, சென்டுக்கு 10,000 ரூபா, சஸ்டெயினுக்கு 50,000 ரூபா.
என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பிக்கலாம் பேமெண்ட்டு இருக்குது சென்னை வர்றதுக்கு. அதாவது சென்னை வர்றதுக்குன்னு இல்லை, இவங்க இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லி காசு வாங்கிட்டே இருப்பாங்க. பே ஃபார், அதுக்கு மேலே வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்துட்டேன். பே ஃபார் பார்ட்னர் வித் ஐகானிக் வர்ஷிப் பை ஐகானிக் வர்ஷிப் 5000 people, only 18 responded. That means a few are carrying what many are called to build. நிறைய பேர் பில்ட் பண்ண வேண்டியதில் வெறும் கொஞ்சம் பேர் பில்ட் பண்ணுறாங்க. அதனால் சீக்கிரம், நாட் லேட்டர் நவ் அப்படின்னு சொல்லி அந்த 5000ல் 18 பேர் தான் கொடுத்துருக்காங்களா. அடுத்து அதுக்கு மேலே, ஐ காட் சேவ்ட் த்ரூ திஸ் பியூட்டிஃபுல் மினிஸ்ட்ரி அண்ட் ஐ நோ டன்ஸ் ஆஃப் தெம் ஹூ கேவ் தேர் லைஃப்ஸ் டு ஜீசஸ் த்ரூ திஸ் மினிஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரினால ஆயிரக்கணக்கில் லைஃப்ஸை ஆண்டவர் கொடுத்துருக்காங்களா. கிவ் வேர் காட் ஹிம்செல்ஃப் இஸ் எஸ்டாப்ளிஷிங் இஸ் நேம். கடவுள் இங்கே இந்த இடத்துல பயங்கரமாக அவருடைய நாமத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால இங்கே கொடுக்கணுமா. ரேசர் பே லிங்க்கு. அண்ட் சென்னை மக்களே, வில் சி யூ திஸ் ஈவினிங் அட் பீச் வர்ஷிப். இந்த பீச் வர்ஷிப்புக்கு தான் அந்த காசு பத்தலைன்னு கேட்டது. இன்னும் இது ஒன்றோட நான் நிப்பாட்டிடுறேன். ஏன்னா தொடர்ந்து இப்படியே ஃபுல்லாக டெய்லி தொணன்னு பணம்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் another person pitched in ஒரு ரேசர் பே லிங்க்கு. Jesus said, go into all the world and preach the gospel. Not everyone is called to go, but everybody is called to send. எல்லாரும் போகணுன்னு அழைக்கப்படலைன்னு ஒரு பொய்யை சொல்லி, இதான் இவங்களோட தாரக மந்திரம். எல்லாரும் போக அப்படின்னு இயேசு சொல்லலை, ஆனால் எல்லாரையும் அனுப்ப சொல்லி சொன்னாராம். எப்படின்னா பணம் அனுப்ப சொல்லி. would you take a moment to bless this ministry so that many more can be blessed அப்படின்னு ஒரு ரேசர் பே லிங்க். இப்படி பணத்தை அரிச்சு சுரண்டி நோண்டி வெறுப்பேற்றி இரிட்டேட் பண்ணி இந்த குரூப்பில் இருக்கிற மக்கள்கிட்ட பணம். இது குரூப் 9, குரூப் 1 to 8 என்ன நடக்கும் தெரில, குரூப் 10 to எத்தனை நம்பர் வரைக்கும் தெரில, அதில் என்ன நடக்கும் தெரில. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக பணம். ஏற்கனவே ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போட்டிருக்கேன் எப்படிலாம் இவங்க கான்செப்ட் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ கடன் ஆகிடுச்சின்னு மக்கள்கிட்ட எப்படி போவாங்க எல்லாம் போட்டிருக்கு. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி தான், வேதத்தில் நாட் எவ்ரி ஒன் இஸ் கால்ட் டு கோ பட் எவ்ரி ஒன் இஸ் கால்ட் டு சென்ட் மணின்றது எங்கே இருக்குது? யார் சொன்னா? எவனாகிலும் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னாரா, இல்லை எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு உட்காரு பணத்தை மட்டும் எவன் போகிறானோ அவனுக்கு கொடுன்னு சொன்னாரா? இந்த கேள்விக்கு மட்டும் நியாயமான பதில் கிடைக்குமா? யாருக்கிட்ட இருந்தாலும் கிடைக்குமா? இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.